வணக்கம். எண்ணென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக சதுரகிரிக்கு பயணம் போயிட்டு வந்தோம். அந்த அனுபவங்களை நான் வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல நான் ஒரு புதிய நபரை எனக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. அவர் ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கார். இந்த கலிமொழியான ஆங்கிலத்தை மையப்படுத்தி ஒரு புத்தகம். அப்படி என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தேன். எனக்கு அங்கே அவர் சொல்ல வந்தது எனக்கு புரியல. ஏன்னா நம்ம மலையில் ஏறிட்டு வந்தோம், டயர்டாக இருந்தோம், அதை பற்றி பேச முடியல. அதனால் சரி பழனி வாங்க ஐயா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் இங்கே சந்தித்தேன். சந்தித்து அவர் அந்த புத்தகத்தின் மைய கருவை பற்றி எனக்கு சொன்னார். ஆடி போயிட்டேன். எனக்கு ஆங்கிலம் நான் ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். நான் ஆங்கிலத்தில் இதில் தான் படித்தேன். ஆனால் நம்மளால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. இருந்தாலும் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு நபர் அந்த ஆங்கிலத்தின் மையக்கரு, அதாவது ஆணி வேரையே பிடிச்சி அது என்ன அப்படின்னு சொல்லி அது ஆங்கிலத்தை படிக்க முடியாதவங்களுக்கு எளிமையாக படிக்க வைக்கவும், ஆங்கிலத்தின் மேலே இருக்கும் ஒரு மோகத்தை போக்கவும், எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்குள்ளே எப்படி உயிர் இருக்குது, எழுத்துக்குள்ளே எப்படி உயிர் இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லி உயிர் அந்த ஒலியானது நம்ம சித்தர்கள் மரபில் ஒலி என்பது நாதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த நாதம் உயிரெழுத்தாக நம்ம அந்த ஒரு எழுத்துக்குள்ளே அந்த நாதம் அதாவது ஒலி இருக்கும்போது அது உயிர் எழுத்தாக இது கருதுகிறோம். அதை ஸோ எழுத்துக்குள்ளே உயிர் இருக்குது, அதை தமிழ் பிரதிபலிக்கும். ஆனால் ஆங்கிலமானது அப்படி கிடையாது. ஆங்கிலம் ஒரு குறியீடு, அதாவது குறியீடுனா வெறும் சிம்பிள், ஆல்ஃபபெட் ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணார். எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப இதாக இருந்தது. அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது உதாரணத்துக்கு ஆன்னு எடுத்துப்போம். நம்ம தமிழ் ஆ, அந்த ஆவை உச்சரிக்கும் போது நம்ம உதடுகள் மூடாது. அந்த ஆவை நம்ம நித்தியமாக எப்பவும் ஃபார் எவர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், மூச்சு இருக்க வரைக்கும் ஆன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஆவை ஒரு இன்னொரு மெய்யெழுத்தோட கண்டெயின் பண்ணும்போது அது கண்டெயின் ஆகுது. அம்மா அந்த இடத்துல ஆ அம்மோட கண்டெயின் ஆகி இன்னொரு சொல் அம்மான்ற ஒரு இதெல்லாம் பிறக்குது. இப்போது உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் அதுதான் வித்தியாசம். ஆன்ற எழுத்து உயிர் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு கண்டினியூஸாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். மெய் எழுத்தானது உடல் மாதிரி, அதுக்குள்ளே உயிரை நம்ம பூட்டி வைக்க அந்த உடல், அந்த பாக்ஸ் அந்த மெய் பாக்ஸ் மாதிரி, அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த உயிர் எழுத்தை நம்ம உள்ளே வைக்க முடியும். ஸோ அந்த பாக்ஸ் நம்ம இக்கு ஒரு கண்டினியூஸாக சொல்ல முடியாது. இக்கு அப்படி சொல்ல முடியாது. அப்படி இட்டு இர் அது புள்ளி வச்ச எல்லாமே மெய் எழுத்து. ஸோ இந்த உயிரை பூட்டி வைக்கிறதுக்கு தான் அந்த மெய் எழுத்து பயன்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆங்கிலம் எப்படி செயல்படுதுன்னா, ஆங்கிலத்தில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே நம்ம உச்சரிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஆனாக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தோட அம்மான்ற ஆன்ற எழுத்தை எந்த ஒரு சொல்லாக மாறும்போது அதோட தன்மை மாறாது. ஆன்றது அந்த சொல் உச்சரிக்கும் போது ஆவோட இது சஸ்டெயின் ஆகும், அது நிரந்தரமாகவே இருக்கும். அந்த ஒலி அம்மா, அப்பா, அணில், அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த ஒலி அந்த ஆள் இருக்க ஒலி, அந்த நாதம் அதுக்குள்ளேயே இருக்குது. அது உருமாறுறது கிடையாது, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஆனால் ஆங்கிலம் இதற்கு மாறாக வேலை செய்யுது. எப்படின்னா, ஏன்னு எடுத்துருப்போம், ஏதான் அதோட சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஆனால் அது இன்னொரு எழுத்தோட ஒரு சொல்லாக படிக்கும்போது ஏ ஃபார் ஆப்பிள், ஏப்பிள் நம்ம சொல்கிறோம்ல, ஆப்பிள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏவோட சொல் அதுக்குள்ளே அந்த சொல் ஒலி மாறுபடுது. ஸோ வேற்றுமை அடையுது. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஏ அது கூட சேரும் மற்ற குறியீடுகளின் ஒலியோடு கலந்து வேறு ஒரு தன்மை அடையுது, நிலையற்ற ஒரு தன்மை அடையுது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். நிலையற்ற தன்மை.
மருவுது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு உயிரே, அதாவது சொல் நாதம் கிடையாது. இன்னொரு எழுத்து, இன்னொரு குறியீடு சேரும்போது தான் அந்த ஒலியோடு சேர்ந்து அது ஒரு புதிய ஒரு ஓசை, ஒலி, ஒரு நாதத்தை வந்து அது இது பண்ணுது, உருவாகுது, மருவி ஒலிக்குது. அதில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு எம்டி ஷெல்லு, ஒரு கூடு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போது நான் இதை எப்படி பார்த்தேனாக்க, நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கிறதால நம்மளோட இருக்க அந்த உயிரெழுத்து எப்படின்னாக்கா, அந்த ஆன்ற அந்த சவுண்டு வந்து ஆன்ற எழுத்தில் அந்த சவுண்டு வந்து நித்தியமும் இருக்கும். அது வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆல்ஃபபெட்ஸில் வந்து இது கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆல்ஃபபெட்ஸில் வந்து அந்த சவுண்டு வந்து வேரியபிள் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த புத்தகம் வந்து எழுத படிக்காது, அதாவது ஆங்கிலத்தை வந்து சரியாக தமிழ் படித்தவங்க ஆங்கிலத்தை வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது இதுதான் காரணம். தமிழில் வந்து உயிரோட்டமாக இருக்க அந்த ஒலிகள் வந்து ஆங்கிலத்தை படிக்கும்போது, ஆங்கிலத்தில் அந்த நபர் வந்து படிக்கும்போது எல்லாமே மாறுபடுது. ஒரு சொல்லோட தன்மை வந்து மாறுதால அது ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிக்கிறது, அது இது பண்ணுறது. நம்ம எல்லாருமே வந்து நான்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். இப்போ தான் புரியுது எனக்கு. நம்ம வந்து மக்கடிச்சு அந்த எல்லாரும் வந்து பேசுகிறாங்களேன்ற இதில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர, அது உண்மையிலே வந்து நேச்சுரலான ஒரு சவுண்ட் அதுக்குள்ளே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த ஆங்கிலம் வந்து கலிமொழின்னு சொல்கிறாங்க. கலிமொழி வந்து களி என்றாலே வந்து மாயை தான் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே வந்து உண்மையில் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் எம்டி ஷெல் அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த புக்கில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமாக இருந்துச்சு. இது வந்து இவருக்கு எப்படி இந்த புரிதல் ஏற்பட்டதுன்னெலாம் கேட்கும்போது, அவருக்கு வந்து இது வந்து பிரபஞ்சம் உணர்த்தியதாக அவர் வந்து வெளிப்படுத்தினார். சாதாரண விஷயம் இல்லை. அவரும் வந்து தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்காரு. பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு. அதாவது அது மேலே அவர் சம்யமான்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம யோக மரபில் வந்து சம்யமம். ஒரு பொருள் மேலே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த பொருளோட மைய கரு நமக்கு அதோட தகவல் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பதாஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லும்போது நான் இதை தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆங்கில மொழி ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவர் கூர்ந்து கவனிப்பாராமா. ஸோ கவனிக்கும்போது அவருக்கு அதோட தன்மை வந்து வெளிப்படுது. அவருக்கு பிரபஞ்சம் வந்து அவருக்கு இந்த ரகசியத்தை காட்டியிருக்கு. ஆங்கிலம் எழுத்துக்கு அது எழுத்தே கிடையாதுன்றார். எழுத்துனாக்கா அதுக்குள்ளே நாதம், அதாவது சவுண்டு வந்து உள்ளே இருக்கணும். ஆனால் ஆங்கிலம் வந்து இரவலை, அதாவது வாடகைக்கு ஒரு சவுண்டை வந்து தன்னோட கூட சேர்ற மற்றொரு குறியோட சவுண்டோடு சேர்ந்து தான் அது ஒலிக்கிறதுக்கு கிடைக்கும். அப்போ தான் வந்து அது உயிர் பெறுது. தனியாக அதுக்கு ஒரு உயிர் கிடையாது அப்படின்றது தான் அவரோட தியரி. இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் வந்து வெளியில் வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று, தமிழை வந்து சரியாக நல்லா படித்தவங்க ஆனால் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு இது வந்து எளிமையாக இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு சொல்லியும் இது வந்து எப்படி ஆங்கிலத்தில் எப்படி எழுத்துக்கூட்டி படிக்கிறது என்ற அடிப்படை எழுத்துக்கூட்டி படிக்கும் அடிப்படை ஃபவுண்டேஷனை வந்து சொல்லி கொடுக்குறாரு. இன்னொன்று, இது வந்து சிம்பிளாக ஆங்கிலம் படிக்க முயல்பவர்களுக்கு, ஆனால் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு இது வந்து ரிசர்ச் பேப்பராக, ரிசர்ச் புக்காக கூட வரலாம். 2 விதமாகவும் இந்த புத்தகத்தை எழுதலாம். ஸோ அந்தளவுக்கு இவர் வந்து பிடிச்சிருக்க அந்த கோரான கருத்து, மைய கரு என்னது, அந்த ஆங்கிலத்தோட ஆணி வரையே வந்து அசைக்கிற மாதிரி ஒரு இது. இந்த புக்கு வந்து கண்டிப்பாக வெளியில் வரணும். இதனால் என்ன நடக்கும்? இன்னொன்று, தமிழ் மொழியோட பெருமை, தமிழ் மொழி வந்து இப்படி செயல்படுதா, அதுக்குள்ளே ஒரு உயிர்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் ஏற்படும். ஆன்மீக ரீதியாக இது பார்க்கும்போது உயிர் ஆனது ஒரு நாதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் புலப்படும். ஏன்னா வந்து நம்மளோட எல்லா சக்கராஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாதம் இருக்குது. ஒரு எழுத்து சொல்லுவாங்க.
51 எழுத்து, 6 எழுத்து, 5 எழுத்து மந்திரம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எழுத்துனா என்ன? அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் பார்க்கும்போது, எழுத்துக்குள்ள நாதம் இருக்கு. அந்த நாதம் தான் வந்து ஸோ புரியுதுங்களா? எவ்வளோ கனெக்டடா இருக்கு இது. ஆன்மீகத்தோட நாதம், ஒலி பிரபஞ்சத்தோட இயங்கிட்டு இருக்கு. அந்த நாதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அ நம்ம பைபிள் எடுத்துப்போமே, அதில வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இன் த பிகினிங் ஜெனசிஸ்ல பைபிள்ல ஜெனசிஸ், இன் த பிகினிங் தேர் வாஸ் அ வேர்ட். ஒரு சொல், ஒரு வார்த்தை, அது தமிழ்ல வந்து நாதம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பைபிள்ல சொல்லும்போது இறைவன வந்து ஒரு நாதமாக, ஒரு சொல்லாக, ஒரு மந்திரமாக சொல்றாங்க. அவங்க டெஃபினிஷன் கரெக்ட். இன் த பிகினிங் தேர் வாஸ் அ வேர்ட். இதே வந்து அ இவரு நம்ம அ கோரக்கர் ஐயா சந்திரரேகையில பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரகசியத்த உடைக்கிறாரு அங்க. இது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே. அ காற்றுள் தான் கடவுள் இருக்காங்க. அப்படி காத்துக்குள்ள தான் கடவுள் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம பேசுற சொல்லு, அதாவது இந்த காத்துக்குள்ள வந்து இறைவன் வருது. இறைவனோட ஸ்வரூபம் அதுக்குள்ள இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு புலப்படும். இத வந்து நான் வந்து இத வந்து ஒரு வெறும் புத்தகமா பார்த்துருந்தேனாக்கா, எனக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு நான் பெருசா கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா, அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு சொல், அதாவது ஒரு எழுத்துனா என்ன? அதுக்குள்ள உயிர் இருந்தா தான் அது எழுத்து. அந்த உயிரானது இல்லனாக்கா, நித்தியமா ஒலிக்கக்கூடிய அந்த நாதம் தான் அந்த உயிர். அந்த நாதம் வந்து அந்த சொல் அந்த எழுத்துக்குள்ள இல்லனாக்கா, அது எழுத்தே அல்ல. இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் மாரி, அது ஒரு எம்ப்டி ஷெல், ஒரு பாக்ஸ், எம்ப்டி பாக்ஸ் அவ்வளோதான். ஸோ, பைபிள்ல குறிப்பிட்டிருக்க மாரி, இது வந்து இறைவன் வந்து ஒரு மந்திர சொரூபம், ஒரு நாதம் அப்படின்று சொல்லியிருக்காங்க. கோரக்கரையா வந்து இறைவன் வந்து கடவுள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, காற்றுக்குள்ள இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ, சயின்டிஃபிக்கா இது எப்படி வேணாலும் எடுத்துட்டு போகலாம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ, நம்ம வந்து இந்த வந்து இறைவன வந்து நாதஸ்வரூபமா தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு உணர முடியும். ஒரு சவுண்ட் வேவா தான் ஃபர்ஸ்ட்டு உணர முடியும். அத வந்து பல பேர் வந்து இந்த தியானம், தவம் செய்யும்போது உணர முடியும். ஆனா, இது வந்து கண்கூடா பார்க்கணும்னாக்கா, அது பல நாட்கள்லாம் ஆகும்ன்னு சொல்றாங்க. அ இறைவன பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அ அ இப்போ நாத்திகர்கள், ஏத்திஸ்ட்லாம் கேட்கலாம். அ இறைவன நீங்கலாம் எப்படி இனி காட்ட முடியுமா? அப்படின்னு கேட்கலாம். சாரி காட்ட முடியாது. ஏன்னாக்கா, அ நிலாவுக்கு போணும்னாக்கா, நீங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு போக முடியாது. யூ ஹேவ் டு பிகம் அன் ஆஸ்ட்ரோநாட். ராக்கெட்ல போற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாடி கண்டிஷன் ரெடி ஆகணும். மைண்ட் கண்டிஷன் ரெடி ஆகணும். அப்பதான் நீங்க ஆஸ்ட்ரோநாட் ஆக முடியும். இறைவன பார்க்கணும்னாக்கா, அதுக்கான பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி எடுத்தா தான் நீங்க அந்த பார்க்கக்கூடிய அதாவது நம்மளோட சென்சஸ் இருக்கு இல்லையா? சென்சஸ்னா நம்ம புலன்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கு நமக்கு. அது வந்து அ விரிவடையணும்னாக்கா, ரேஞ்ச் வந்து எக்ஸ் எக் இன்னும் பன்மடங்கு உயரணும்னாக்கா, அந்த பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது, நம்ம வந்து நாதத்தாலையும் தசநாதங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அ இது வந்து தியானத்தில் போகும்போது அந்த தசநாதங்கள்லாம் கேட்குன்ற விஷயம்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பார்க்கக்கூட முடியுன்ற மாரி இறைவன பார்க்கக்கூட முடியும். கடவுளர்கள பார்க்கக்கூட முடியும். பல உருவங்கள்ல அவங்க காட்சி குடுப்பாங்க அப்படின்ற பல விஷயங்கள்ல வந்து நம்ம சித்தர் மரபுல அவங்களோட அனுபவங்கள்லாம் ஒரு ஏடுகள்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்போ இந்த காணொளிக்கு இறுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல என்னன்னா, இந்த புத்தகம் வெளியில வரணும். பல விஷயம் வந்து இந்த மாரி நான் சொன்ன தகவல்லாம் வந்து புரிதல்லாம் வந்து மக்களுக்கு ஏற்படும். அ என்னன்னா ஐயா வந்து அந்த புத்தகத்தின் எழுதுற அந்த நபர் வந்து அவர் பேர் வந்து சிவகுமார். 70 வயது மிக்க ஒரு நபர். அவர் வந்து ஒரு ஹோம்லெஸ் அதாவது வீடு இல்லாதவர். இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், ஆனால் பரிபூரணமாக இறை அருள் பெற்ற ஒரு அன்பர் அவர். அவர் வந்து இப்போ தற்காலிகமாக திருமூர்த்தி மலை அப்படின்ற ஒரு இடத்துல, ஒரு ரிமோட் ஏரியால அவர் தங்கியிருக்காரு. ஒரு அநாத ஆசிரமம் இருந்த இடத்துல, அவருக்கு வந்து இடம் கொடுத்து, அவருக்கு உணவு குடுத்துட்டு வராங்க. இருந்தாலும் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கும், அவருக்கு தன்னோட எப்படி சொல்றது? ஒரு ரைட்டருக்கு நீட்ஸ் இருக்கு.
ஒரு ரைட்டர் வந்து சும்மா உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க அதுக்கு இன்கம் தேவைப்படுது அவருக்கு. இப்போ அவர் 70 வயது சூழ்நிலையில அவரால போய் இத வெளியில போய் வேலை செய்ற வாய்ப்பு கிடையாது. ஆனா, பெரியவங்க இந்த புத்தகம் வெளியில வரணுன்று மனசுல உங்களுக்கு பட்டுச்சுனாக்கா, ஐயாவுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யலாம். ஏன்னா வந்து இந்த உதவிகள வச்சு அவர் வந்து அவர் எழுதக்கூடிய அந்த ஸ்டேஷனரீஸ் லைக் பேப்பர் அதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா வந்து ஒரு பேஜ எழுதி முடிக்கிறதுக்கே ஒரு 4, 5 நாள் ஆகும். 1 வாரம் கூட ஆகுமாமா. ஏன்னா எழுதி எழுதி திருப்பி ரைட்டிங் அதாவது எழுதுவது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. நானும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே அதாவது ஸ்க்ரீன் ரைட்டிங் சொல்லுவாங்க. அத நான் ஒரு 2 இயர்ஸ் நான் அந்த புக்ஸ்லாம் படிச்சு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அ உங்களுக்கு எல்லாமே ஐடியாஸ் வரும், மைண்ட்ல வரும். ஆனா, அது எழுத்து வடிவத்தில நீங்க பேப்பர்ல போடும்போது, அது பல திருத்தங்களை வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ, ஒரு பேஜ் எழுதுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 4, 5 நாள் கூட ஆகலாம். அதுக்கு பல பேப்பர்கள வந்து அவர் எழுதி எழுதி இது பண்ணலாம். பிரபஞ்சம் உணர்த்துற இந்த உண்மைகள வந்து இவர் கண்டிப்பா வந்து வெளியில கொண்டு வரணும். இறைவன் வந்து அதுக்கு அ முழுசா ஆதரவு தெரிவிச்சு, உங்க மூலமா ஏதாவது அவருக்கு உதவிகள் செய்ய நீங்க நினைச்சிருந்தீங்கனாக்கா இன்னொன்னு ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன். அவரோட கண்டிஷன் என்னன்னா, இந்த மாரி ஸ்டேஷனரி நீட் அவருக்கு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு இப்போ எழுதுனதெல்லாம் வந்து அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் கிடையாது. ஃபோன் இருக்கு அவ்வளோதான். ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் வச்சிருக்காரு. அத யூஸ் பண்றாரு. யாரோ வாங்கி குடுத்துருக்காங்க. அவர் நண்பர் யாரோ வாங்கி குடுத்துருக்காங்க. இந்த எழுதுற பேப்பர்ல எல்லாத்தையுமே வந்து இவர் இன்னொரு இடத்துல குடுத்து டைப் பண்றாரு. ஸோ, அந்த டைப்பிங்க்கான செலவுகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 220 பேஜ் வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்கு இந்த புக்கு. அத இன்னும் விரிவுபடுத்தும்போது, அலைன் பண்ணி விரிவுபடுத்தும்போது ஒரு 300 பேஜ் கிட்ட வரும். ஸோ, அவருக்கு அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் வாங்குறது, அதுக்கான எழுதுகோல் அந்த மாரி விஷயம். அ அப்புறம் அவருக்கான டே டு டே நீட்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு ரைட்டருக்கு வந்து நீட்ஸ் எனர்ஜி. சும்மா இல்ல. இஸ் இஸ் புட்டிங் ஹிஸ் பிரெயின் எல்லாத்தையும் மனசு எல்லாத்தையும் உள்ள எல்லாத்தையும் வந்து அதில போட்டு தான் அவர் வந்து இத பண்றாரு. ஸோ, அவருக்கு வருமானம் இல்லாததால, அவரு ஒரு நலிந்த நிலையில தான் இருக்காரு. வேளைக்கு உணவு கிடைக்குது. அவ்வளோதான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைப்பிங் பண்றதுக்கு அதுக்கு தனியா வந்து வெளியில தான் குடுத்து டைப் பண்றாரு. அவர் இருக்க ரிமோட் ஏரியால அவருக்கு வந்து நெட் ப்ராப்பரா இருக்கிறதில்ல. ஏன்னா வந்து அ அவர் வந்து நெட்ட யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இங்கிலீஷ் சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவரும் வந்து இது அ நெட்லலாம் பார்த்துட்டு அந்த ஃபோனோடிக்ஸ் அந்த மாரி அதெல்லாம் வந்து பார்த்து தான் எடுக்குறாரு. ஸோ, அவருக்கு நெட்டும் தேவைப்படுது. அ அ நெட்டு அங்க வந்து ஒரு ரிமோட் ஏரியான்றனால அவருக்கு ப்ராப்பரா சிக்னல் கிடைக்கிறதில்ல. ஸோ, அதுக்கு என்ன சொல்யூஷன் என்றது நாம பார்த்துட்டு பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ, இந்த மாரி அவரோட தேவைகள் ஒரு ரைட்டருக்கு ஒரு 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 மாதம் ஒரு ஒரு தன்ன வந்து தான் பார்த்துக்கக்கூடிய ஏன்னா அவர் உறவினர்கள்லாம் கிடையாது. அந்த மாரி ஒரு பேசிக் நீட்ஸ் அவரு பூர்த்தி அதாவது அடிப்படை தேவைகள அவர் பூர்த்தி பண்ற அளவுக்கு உணவு கிடைக்குது, இருக்கறதுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கு. ஆனா, அவருக்கான அடிப்படை தேவைகள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரைட்டருக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நாள நான் வந்து அவருக்காக நானு இத வந்து இந்த காணொளி செய்யணுன்றதுக்காக. ஏன்னா, எனக்கு பட்டது. எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஞானமா பட்டது. இறைவன் வந்து அவரு இந்த பிரபஞ்சம் மூலமா அவருக்கு ஒரு களிமொழியோட ஆணிவேர காமிச்சிருக்காரு. அந்த ஆணிவேர பிடிச்சோம்னாக்கா, அது ஆடிரும். நம்ம தமிழ் மொழி மேல ஓங்கிரும். கை ஓங்கிரும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தகவல வந்து இன்னைக்கு சொன்ன ஒரு திருப்தியோட இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.